கிரிக்கெட் விளையாடுற பசங்களுக்கு அங்க போய் நின்று நிறைய விஷயம் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரால முடிஞ்ச நிறைய விஷயத்த ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய செலவு பண்றாரு. கிரிக்கெட் விளையாடுற பசங்களுக்கு பால் பேட் ஸ்டெம்ப்னு சொல்லி அவங்கள ரொம்பவே ஊக்கப்படுத்தி இருக்காரு. திறமையான பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே என்கரேஜ் பண்றாருன்னு கூட சொல்லலாம். நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஹவுசிங் போர்ட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு பக்கபலமா இருக்கிறவர் தான் நம்ம கலைமகன் சார். இந்த பசங்க பால் வேணும்னு கேட்ட உடனே வா வந்து வாங்கிக்கோ ஆபீஸ்ல சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை பார்த்தா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு எம்ஜிஆர் டைலாக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கலைமகன் சார் உண்மையான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தலா 3000 ரூபாய் கொடுத்து ஆறுதலும் சொல்லிட்டு வராரு. செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துல இருக்கிற எல்லா மக்களுமே வெளியே எவ்வளவு பேரு கெத்தா இருந்தாலும் செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துல இவரை ஒரு பெரிய ஹீரோவா நினைக்கிறாங்க. ஏழைகளோட குரலை கேட்க வந்த ஒரு நல்ல மனுஷனும் சொல்லலாம். இவரு அந்த ஒரு ஹவுசிங் போர்ட்ல எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நான் ப்ராஜெக்ட் வீடியோ கீழே தர, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த கபடி விளையாடுற பசங்களுக்கு அங்க நின்று நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. எங்க கலைமகன் சாருக்கு நன்றி.